நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போவோம். அங்க போயிட்டோம் அப்படின்னா, எங்க அத்தாச்சி, அக்கா, அக்கா வீட்டு பிள்ளைங்க, அத்தாச்சி வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் அப்படின்னு நெறைய பேர் வந்துருவாங்க. பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்போம். இப்ப வந்து ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு, நம்மளும் பெரிய ஆட்கள் ஆயிட்டோம். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகள் ஆயிட்டோம் அப்படிங்கிறப்ப நினைக்கும்போது காமெடியா இருக்குது. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போனோம். அங்க போகும்போது நெறையா மெமரீஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா நாங்க அங்க போனோம் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு வேலை ரெடியா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா வேலைய பிரிச்சு விட்டுருவாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் தண்ணி இழுட்டுவாங்க, பெரியவங்களுக்குலாம் சமையல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைய பிரித்து அவங்க ஆளாளுக்கு பார்த்துட்ருப்போம். அதெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புளியங்காய் வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது புளியங்காய் தான் பறித்து சாப்பிட்றது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் என் பிள்ளைக்கு வந்து அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. அதை பறித்து கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாமே நாங்கள் வந்து எங்களோட கால் பாதம் படாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஏன்னா வீடு வந்து சுத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த முற்றத்தில் தான் நாங்கள் எல்லாருமே படுத்துருப்போம் பாய் போட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ யாருமே அங்கே வர்றதே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் போனோமா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன போயிட்டு கொஞ்சம் தங்க முடியலை, அது மட்டும்தான் ஒரு ஃபீலிங். போனோம்னா அங்கேருந்து நிறைய நமக்கு திங்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து மாங்காய், தேங்காய் எதுவுமே இந்த சீசன் இல்லை போல். அதனால் எதுவுமே இல்லை. கடைசியில் வந்து ஒரு பூசணிக்காய் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு கொஞ்சம் அரிசியெல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது, நம்மளும் ரொம்ப பிஸியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது இப்போ தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நாள் கூட எங்கேயுமே தங்க முடியாத நிலைமையில் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.